அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் புணர்ச்சி விதி படிக்கிறோம். விதி படிக்கலாம். அதாவது நிலைமொழி ஈற்றில் இல் இல் நிற்க வருமொழி முதலில் மெல்லினம் வருமானால் இல் இன்னாகவும் இல் இன்னாகவும் திரியும். அதாவது நிலைமொழி ஈற்றில சின்ன இல் அல்லது பெரிய இல் நிற்க வருமொழி முதலில் மெல்லினம் வருமானால், மெல்லின எழுத்துக்கள் சரிங்களா, மெல்லின எழுத்துக்கள் என்ன ஞமன. இப்போது மெல்லினம் வருமானால் இந்த சின்ன இல் பார்த்திங்கன்னா 2 சுழி இன்னாகவும் பெரிய இல் பார்த்திங்கன்னா 3 சுழி இன்னாகவும் திரியும். அதாவது மாறி வரும் சரிங்களா. இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அதாவது கல் ப்ளஸ் மலை, கல் ப்ளஸ் மலை இது வந்து நிலைமொழி, இது வருமொழி சரிங்களா. இப்போ நிலைமொழி ஈற்றில் நிலைமொழி கடைசியில் என்ன இருக்கணும், இல் அல்லது இல் இருக்கணும், சின்ன இல் அல்லது பெரிய இல் சரிங்களா. இங்கே வந்து சின்ன இல் இருக்குது. இந்த பக்கம் வருமொழி பார்க்குறீங்க, வருமொழி முதலில் மெல்லின எழுத்துக்கள் இருக்கணும். இங்கே வந்து மா இருக்குது சரிங்களா. அப்போது இந்த இல் வந்து என்னவா மாறும், 2 சுழி இன்னாக மாறும் சரிங்களா. கல் ப்ளஸ் மலை ஈக்குவல் என்ன, கண் மலை சரிங்களா. இந்த மாதிரி மாறும். இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு அருள் ப்ளஸ் மொழி, அருள் ப்ளஸ் மொழி இது வந்து நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியின் கடைசியில் என்ன இருக்கணும், இல் அல்லது இல், சின்ன இல் அல்லது பெரிய இல். இங்கே வந்து பெரிய இல் இருக்குது. அடுத்து வருமொழியை பாருங்கள். இதில் முதல் எழுத்து என்ன இருக்கணும், மெல்லின எழுத்துக்கள் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மோ இருக்குது. மொழிக்கு முதல் எழுத்து என்ன, மோ சரிங்களா. இது வந்து மாவரிசை எழுத்து சரிங்களா. அப்போது இங்கே பெரிய இல் வந்ததுன்னா எந்த சுழி இன் வரும், 3 சுழி இன் வரும் சரிங்களா. அப்போது அருள் ப்ளஸ் மொழி ஈக்குவல் என்ன, அருண் மொழி. 3 சுழி இன் வந்துருக்கு பாருங்கள். அடுத்தது கயல் ப்ளஸ் முள், கயல் ப்ளஸ் முள் இதில் நிலைமொழியின் கடைசியில் சின்ன இல் இருக்குது. வருமொழியின் முதலில் என்ன எழுத்து இருக்குது, மூ இருக்குது, மாவரிசை எழுத்து இருக்குது சரிங்களா. இங்கே வந்து சின்ன இல் இருக்குது, அதனால் 2 சுழி இன் வரும் சரிங்களா. அப்போ என்ன எழுதணும், கயன் முள் என்று எழுத வேண்டும் சரிங்களா. அப்போ இல்லு இன்னாக திரிந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லு இன்னாக திரிந்தது. 3 சுழி இன்னு, இது 2 சுழி இன்னாக திரிகின்றது சரிங்களா. அடுத்தது சொல் ப்ளஸ் மாலை. இங்கே நிலைமொழியின் கடைசியில் சின்ன இல் இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா இருக்குது. அப்போது இந்த சின்ன இல் எத்தனை சுழி இன்னாக மாறும், 2 சுழி இன்னாக மாறும். சொன் மாலை சரிங்களா. அடுத்தது மருள் ப்ளஸ் மாலை. இங்கே நிலைமொழியின் ஈற்றில் நிலைமொழியின் கடைசியில் என்ன இருக்குது, பெரிய இல் இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து என்ன, மா இருக்குது சரிங்களா. அப்போது இந்த இல் எத்தனை சுழி இன்னாக மாறும், 3 சுழி இன்னாக மாறும். இங்கே மெல்லின எழுத்தான மா இருக்குது இல்லைங்களா. அப்போது இல் வந்து என்னவாக திரியும், இன்னாக திரியும், மருள் மாலை என்று திரியும் சரிங்களா. இப்போது இதையை படிக்கலாம். அதாவது நிலைமொழி ஈற்றில் இல் இல் நிற்க வருமொழி முதலில் மெல்லினம் வருமானால் இல் இன்னாகவும் இல் இன்னாகவும் திரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.